பொதுத்துறை. முதலமைச்சர் மாண்புமிகு ஜெ. ஜெயலலிதா. இத்துறையினுள் இந்திய ஆட்சிப்பணித்துறை, இந்திய காவல் பணித்துறை, இந்திய வனப்பணித்துறை, மாவட்ட வருவாய் அலுவலர்கள் பணித்துறை, பொது நிர்வாகம் மற்றும் உள்துறை ஆகியவையும் அடங்கும். இத்துறையின் பணிகள்: ஆளுநர் பதவியேற்பு மற்றும் ஆளுநர் இல்ல பராமரிப்பு பணிகள், அமைச்சர்கள் பணி நியமனம் தொடர்பான பணிகள், முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்களின் அலுவலக பணியமைப்பு, அமைச்சரவை கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்தல், தகைசால் பெருமக்களின் வருகையின் போது மரபு சீர் முறையிலான ஏற்பாடுகளை செய்தல், அரசு விமான போக்குவரத்து சம்பந்தமான பணிகளை கவனித்தல், மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கான பொதுவான விவரங்கள் குறித்து கவனித்தல், மத்திய அரசின் வெளியுறவு அமைச்சகம் மற்றும் அயல்நாட்டு தூதரகங்களுடன் தொடர்பு கொள்ளுதல், இந்திய ஆட்சிப்பணி அலுவலர்கள் மற்றும் மாவட்ட வருவாய் அலுவலர்கள் ஆகியோருக்கு பணி நியமனம் வழங்குதல் மற்றும் அவர்களின் பணி அமைப்பு, சட்டம் மற்றும் ஒழுங்கு தொடர்பான பிரச்சனைகள் மற்றும் அது தொடர்பான விசாரணை ஆணையகங்களை அமைத்தல், மாநில மனித உரிமை ஆணையகம் நிர்வகித்தல், சென்னை அரசு விருந்தினர் இல்லம் மற்றும் அரசு ஓய்வு இல்லம், உதகை தமிழக விருந்தினர் இல்லம், புதுடெல்லி தமிழ்நாடு இல்லம் மற்றும் கூடுதல் தமிழ்நாடு இல்லம் ஆகியவற்றினை நிர்வகித்தல், முன்னாள் படை வீரர்கள் நலன், அவர்களது குடும்ப நலன் மற்றும் முன்னாள் படைவீரர் கழகத்தின் நிர்வாகம், முகாமில் வாழும் இலங்கை தமிழர்களுக்கு நிவாரணம் வழங்குதல் மற்றும் அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து தருதல், உள்நாட்டில் இடம்பெயர்ந்துள்ள பாதிக்கப்பட்டுள்ள இலங்கை வாழ் தமிழர்கள் சம்பந்தமான பொருண்மைகளை மத்திய அரசு வாயிலாக கையாளுதல், சுதந்திர போராட்ட வீரர்கள் மற்றும் முன்னாள் இந்திய தேசிய இராணுவ வீரர்களுக்கான ஓய்வூதியம் வழங்குதல் மற்றும் நலப்பணிகளை செயல்படுத்துதல், பொது விடுமுறை மற்றும் உள்ளூர் விடுமுறை அறிவித்தல், மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி மற்றும் முதலமைச்சர் அவர்களிடம் வழங்கப்படும் மனுக்களை முதலமைச்சரின் தனிப்பிரிவின் மூலம் ஆய்வு செய்து தீர்வு காணல் ஆகியன இத்துறையின் பொறுப்பில் கொண்டு செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. உள்துறை, மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை. இத்துறைகள் முதலமைச்சர் மாண்புமிகு ஜெ. ஜெயலலிதா, அமைச்சர் திரு ஓ. பன்னீர்செல்வம், அமைச்சர் திரு நத்தம் ஆர். விஸ்வநாதன் மற்றும் அமைச்சர் திரு SP வேலுமணி ஆகியோரின் நிர்வாக பொறுப்பில் செயல்பட்டு வருகிறது. உள்துறை நிர்வாக கட்டுப்பாட்டின் கீழ் வரும் அரசு துறைகள் மற்றும் இத்துறையின் பணிகள்: காவல்துறை. நிதி ஒதுக்கீடு 5568.81 கோடி ரூபாய். தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை நிதி ஒதுக்கீடு 198.96 கோடி ரூபாய். சிறைச்சாலைகள் துறை நிதி ஒதுக்கீடு 227.3 கோடி ரூபாய். நீதிமன்றங்கள் துறை நிதி ஒதுக்கீடு 809.70 கோடி ரூபாய். தடய அறிவியல் துறை, போக்குவரத்து துறை, சினிமா துறை ஆகிய துறைகளின் நிர்வாகத்தினையும் மற்றும் குடியுரிமை சம்பந்தமான பணிகள் மற்றும் குற்ற வழக்குகளை தொடர்தல் ஆகிய பணிகளையும் இத்துறை தனது பொறுப்புகளாக கொண்டு செயல்பட்டு வருகின்றன. மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வுத்துறையின் பணிகள் மற்றும் பொது தகவல்கள். இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு மதுபானங்களை உற்பத்தி செய்தல், உடைமையில் வைத்திருத்தல், கொண்டு செல்லுதல், கொள்முதல் மற்றும் விற்பனை உள்ளிட்ட சட்டங்களை இயற்றுதல் மற்றும் மதுபானங்களின் மீது ஆயத்தீர்வை வரி விதிப்பினை மேற்கொள்ளுதல் ஆகிய பணிகளை இத்துறை செவ்வனே செய்து வருகிறது. தமிழக அரசின் மதுவிலக்கு கொள்கையினை 21 ஆண்டுகளாக மாறுபாடின்றி தொடர்ந்து கடைபிடித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை ஆணையகம் மதுவிலக்கு அமலாக்க பிரிவின் வாயிலாக கள்ளச்சாராயம் காய்ச்சுதல், கொண்டு செல்லுதல், வைத்திருத்தல் மற்றும் விற்பனை செய்தலை ஒழிக்கவும் மற்றும் அண்டை மாநிலங்களிலிருந்து மது கடத்தி வருவதனை தடுக்கவும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. டாஸ்மாக்
தமிழ்நாடு மாநில வாணிபக் கழகம் மற்றும் போதைப்பொருள் நுண்ணறிவு பிரிவு ஆகியவற்றின் நிர்வாகத்தினை இத்துறை தனது பொறுப்பில் கொண்டு சிறப்பாக செயல்படுத்தி வருகிறது. ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை அமைச்சர் திரு SP வேலுமணி. இத்துறையினுள் ஊரக வளர்ச்சித்துறை, ஊராட்சி மற்றும் ஊராட்சி ஒன்றியங்கள் துறை, வறுமை ஒழிப்பு திட்டம் மற்றும் ஊரக கடன்கள் துறை ஆகியவையும் அடங்கும். நிதி ஒதுக்கீடு 18,465.98 கோடி ரூபாய். நம் மாநிலத்தில் 99,333 வார்டுகளை உள்ளடக்கிய 12,524 கிராம ஊராட்சிகளும் 79,394 குக் கிராமங்களும் 6,471 வார்டுகளை உள்ளடக்கிய 385 ஊராட்சி ஒன்றியங்களும், சென்னை நீங்கலாக 655 வார்டுகளை உள்ளடக்கிய 31 மாவட்ட ஊராட்சிகளும் ஆகியன இத்துறையின் நிர்வாக பொறுப்பின் கீழ் செயல்பட்டு வருகின்றன. தாய் திட்டம் தமிழ்நாடு குக்கிராம மேம்பாட்டு திட்டம் ரூபாய் 750 கோடி. குக் கிராமங்களின் அடிப்படை தேவைகளை செய்து கொடுக்கும் பொருட்டு செயல்படுத்தப்படுகிறது. பசுமை வீடுகள் திட்டம் ரூபாய் 1,260 கோடி. இந்திரா வீட்டு வசதி திட்டம் ரூபாய் 656.10 கோடி. சாலை மேம்பாட்டு பணி திட்டம் ரூபாய் 1,400 கோடி. சட்டமன்ற உறுப்பினர்கள் நிதி திட்டம் ரூபாய் 470 கோடி. தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் ரூபாய் 5,248 கோடி. திடக்கழிவு மேலாண்மை திட்டம் ரூபாய் 200 கோடி. கிராமப்புற தூய்மை இந்தியா இயக்க திட்டம் ரூபாய் 200 கோடி. மூலதன செலவுகள் ரூபாய் 1,853.42 கோடி. வறுமை ஒழிப்பு திட்டம் அதாவது புது வாழ்வு திட்டம் ரூபாய் 255.4 கோடி ஆகியன இத்துறையின் நிர்வாக பொறுப்பின் கீழ் செயல்பட்டு வருகின்றன. நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை அமைச்சர் திரு SP வேலுமணி. இதில் நகராட்சி நிர்வாகத்துறை, நகர்ப்பகுதி மற்றும் ஊரக பகுதி குடிநீர் வழங்கல் துறை ஆகியன செயல்பட்டு வருகின்றன. மாநிலத்தில் 919 வார்டுகளை உள்ளடக்கிய 12 மாநகராட்சிகள், 3,613 வார்டுகளை உள்ளடக்கிய 124 நகராட்சிகள் மற்றும் 234 பேரூராட்சிகள் ஆகியன இத்துறையின் நிர்வாக பொறுப்பின் கீழ் செயல்பட்டு வருவதோடு உள்ளாட்சி அமைப்புகளின் நிர்வாகத்தினையும் ஊரக வளர்ச்சி மற்றும் குடிநீர் வழங்குதலையும் இத்துறை தனது பொறுப்பில் செயல்படுத்தி வருகிறது. இதில் சென்னை மாநகர வளர்ச்சி திட்டம் ரூபாய் 500 கோடி, ஒருங்கிணைந்த நகர்ப்புற வளர்ச்சி திட்டம் ரூபாய் 750 கோடி, நகர்ப்புற சாலை கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டம் ரூபாய் 420.05 கோடி, பேரூராட்சிகள் சாலை கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டம் ரூபாய் 140.32 கோடி, 12 மாநகராட்சிகளையும் ஸ்மார்ட் சிட்டி ஆக்கும் திட்டம் ரூபாய் 400 கோடி, நகர கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டம் ரூபாய் 500 கோடி, பாரம்பரிய நகர மேலாண்மை திட்டம் ரூபாய் 46 கோடி, நகர்ப்புற வளர்ச்சி திட்டம் 3 உள்ள சென்னை மழைநீர் வடிகால் பணிகளுக்கு ரூபாய் 152 கோடி, நகர்ப்புற உள்ளாட்சிகளின் திடக்கழிவு மேலாண்மை திட்டம் ரூபாய் 133.33 கோடி, நகர்ப்புற தூய்மை இந்தியா திட்டம் ரூபாய் 150 கோடி. குடிநீர் வழங்கல் துறை இதில் குடிநீர் திட்டங்களுக்கு ரூபாய் 1,803.30 கோடி, அடிப்படை தேவைகள் திட்டத்திற்கு ரூபாய் 186.35 கோடி, கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்திற்கு ரூபாய் 1,947 கோடி. மேற்கூறப்பட்ட அனைத்து திட்டங்களையும் இத்துறை தனது பொறுப்பில் கொண்டு செயல்படுத்தி வருகிறது. பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்தத்துறை அமைச்சர் திரு SP வேலுமணி. அரசு பணியாளர்களின் ஆற்றல்களையும் திறமைகளையும் உயர்த்துவதில் மட்டுமல்லாது நிர்வாக நடைமுறைகளை காலத்திற்கு ஏற்றவாறு மேற்கொள்வதினையும் இத்துறை தனது பொறுப்பில் கொண்டு செயல்படுத்தி வருகிறது. இத்துறை நிர்வாக கட்டுப்பாட்டின் கீழ் வரும்
அரசு துறைகள் மற்றும் இத்துறையின் பணிகள்: ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு இயக்குநரகம், ஒழுங்கு நடவடிக்கை தீர்ப்பாயங்கள், தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம், தமிழ்நாடு தகவல் ஆணையம், அண்ணா மேலாண்மை நிலையம், பயிற்சித்துறை தலைவர் அலுவலக நிர்வாகம், ஆ மற்றும் ஆ பிரிவு அலுவலர்களுக்கான அடிப்படை பயிற்சி நிலையம், சென்னை, மதுரை மற்றும் கோவையில் உள்ள அகில இந்திய குடிமைப்பணி தேர்வு பயிற்சி மையம், பவானிசாகர் பகுதியில் உள்ள தமிழ்நாடு அரசு அலுவலர் பயிற்சி நிலையம் ஆகியன இத்துறையின் நிர்வாக பொறுப்பில் செயல்பட்டு வருகின்றன. சட்டத்துறை அமைச்சர் திரு SP வேலுமணி. இத்துறையின் பணிகள்: தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் மற்றும் தமிழ்நாடு சட்டப்பள்ளி, மாநில சட்ட ஆணையம் மற்றும் சட்ட கல்வி ஆகிய துறைகளை தனது நிர்வாக பொறுப்பில் செயல்படுத்தி வருவதோடு, சமூக சூழலுக்கு தகுந்தவாறு அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு புதிய சட்டங்களை தோற்றுவிப்பது, திருத்துவது, மாற்றி அமைப்பது மற்றும் நீக்குவது ஆகிய பணிகளையும் தனது பொறுப்பில் கொண்டு செயல்படுத்தி வருகிறது. சட்டமன்ற பேரவை செயலகத்துறை அமைச்சர் திரு O. பன்னீர்செல்வம். இத்துறை சார்ந்த தகவல்கள் அரசு இணையதளத்தில் கிடைக்கப்பெறவில்லை. மக்கள் நல்வாழ்வு மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் திரு டாக்டர் C. விஜயபாஸ்கர். இத்துறையின் கீழ் மக்கள் நல்வாழ்வுத்துறை, மருத்துவ கல்வித்துறை ஆகியன செயல்பட்டு வருகின்றன. நிதி ஒதுக்கீடு 8245.51 கோடி ரூபாய். இத்துறையானது குறைந்த கட்டணத்தில் அரசு மருத்துவ சேவையினை வழங்குவதனையும் மற்றும் மருத்துவ கல்வித்துறை சார்ந்த பணிகளையும் தனது பொறுப்பில் கொண்டு செயல்படுத்தி வருகிறது. மருத்துவ காப்பீட்டு திட்டம் ரூபாய் 781 கோடி, மகப்பேறு உதவி திட்டம் ரூபாய் 668.32 கோடி, குழந்தை நல பரிசு பெட்டகம் ரூபாய் 50 கோடி, மகளிர் சுகாதார திட்டம் ரூபாய் 60.58 கோடி, தமிழ்நாடு சுகாதார அமைப்பு திட்டம் ரூபாய் 23.52 கோடி, தேசிய சுகாதார இயக்க திட்டங்கள் ரூபாய் 1342.67 கோடி. மேற்கூறப்பட்ட திட்டங்களை இத்துறையானது தனது பொறுப்பில் கொண்டு செயல்படுத்தி வருகிறது.